இப்போ பெண்களை பார்த்து பரிதாபப்படுறாங்களா ஆண்கள்? ஆண்கள் யார் அப்படின்னா, இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் தலைவர்கள். ஆண்கள் தான் குடும்பத்தின் தலைவர். அப்புறம் இந்த சமூகம், கூட்டு குடும்பத்தின் தலைவர். சமூகம் என்பது என்றால் என்னவென்றால் கூட்டு குடும்பம் என்று பொருள். இந்த கூட்டு குடும்பத்தின் தலைவரும் யாருன்னா ஆண்கள் தான். ஊர் நாட்டுக்கும் ஆண்கள் தான் தலைவராக இருக்கணும். பெண்களுக்கு தலைவர் பொறுப்பு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம், இப்போ ஒரு இந்தியாவாக இருக்கட்டும், அந்த இந்தியா அதன் கட்டமைப்புகள், தொழிற்சாலை, பெரிய பெரிய கட்டிடங்கள், இது எல்லாவற்றையும் உருவாக்குகிற பணிகளில் யார் தான் ஈடுபடுறா? ஆண்கள் தான் பெரும்பாலும் ஈடுபடுறாங்க. அப்போது ஆண்கள் தான் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு இந்தியாவை உருவாக்குறாங்க. இந்த உலகத்தையே ஆண்கள் தான் உருவாக்குறாங்க. அதற்கு பெண்கள் உதவியாக இருக்கிறாங்க. அப்போ தலைவர் பதவியை மட்டும் பெண்கள்கிட்ட கொடுத்தா அது எப்படி? அது இந்த ஆண்களை அவமானப்படுத்துறது தானே. ஆண்களை அவமானப்படுத்துகிற அது ஒரு செயல். அதனால் ஆண்களுக்கு தான் தலைமை பொறுப்பு என்பது கொடுக்கப்பட வேண்டும். பெண்கள் அந்த தலைமையின் உதவியாளர் பொறுப்பு கொடுக்கலாம். பெண்களுக்கு தலைமையின் உதவியாளர் பொறுப்பை பெண்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்திய பிரதமர் இருக்கிறாரு, அந்த பொறுப்பை கண்டிப்பாக பெண்களுக்கு கொடுக்கவே கூடாது. அப்போது அந்த அந்த அவருக்கு ஒரு உதவியாளர்னு ஒருத்தர், துணை பிரதமர், அதுக்காக துணை பிரதமர் பதவியை பெண்கள் கொடுக்கலாமா? அப்படி கிடையாது. பிரதமர் பதவி ஆண்களுக்கு தான். அப்புறம் அந்த பிரதமரின் உதவியாளர், அந்த பதவி தான் பெண்ணுக்கு கொடுக்கணும். அந்த உதவியாளர் யாருன்னா அந்த பிரதமரோட மனைவிக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும். ஏன்னா இப்போ வேறு ஒரு பெண்ணை அந்த பிரதமர் உதவியாளராக வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, உடனே அவரை பற்றி கிசுக்கள் செல்லும். ஏதாவது தவறான உறவு அவர்களுக்கு இடையே நிலவுகிறது. அதனால் என்ன பண்ணால் அவங்க மனைவியவே அவர் உதவியாளராக வச்சுக்கணும். ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா முதலமைச்சர் ஆணாகத்தானே. ஏன்னா அந்த உலகத்தை நீங்கள் நினச்சி, ஒவ்வொரு காங்கிரீட் வீடு அதை யார் கட்டுறா? ஆம்பளைங்க தான் கட்டுறாங்க. இந்த ஏகப்பட்ட லாரி, பஸ்ஸு எல்லாத்தையும் ஓட்டுறது யார்? ஆண்கள் தான். யாரோ ஒரு பெண் ஓட்டுவாங்க. ஓட்டி காட்டிட்டு எங்களாலையும் முடியும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு பெண் தான் அந்த பஸ்ஸு லாரியை யாராவது ஒரு பெண் தான் ஓட்டுவாங்க. ஓட்டிட்டு பெண்களாலையும் ஆண்களுக்கு இணையாக சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு, ஆண்களுக்கு இணையாக சாதிக்கணுன்னாக்கா இன்றைக்கி ஒரு பஸ்ஸை லட்சக்கணக்கான ஆம்பளைங்க ஓட்டுறாங்க. ஏதோ ஒரு பெண் ஒரு பஸ்ஸை ஓட்டி விட்டு அப்புறம் ஆண்களுக்கு இணையாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அது சாதனையா? 1,00,000 ஆண்கள் அந்த லாரியை பஸ்ஸை ஓட்டுறாங்களா? 1,00,000 பெண்கள் ஓட்டுவாங்களா? ஓட்ட முடியுமா? அப்படி ஓட்டுனா அப்போ ஆண்களுக்கு இணையாக பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ காங்கிரீட் கட்டடங்களை கட்டுறது, தொழிற்சாலைகளில் கடுமையான வேலைகளை செய்கிறது, களத்தில் இறங்கி வேலை செய்கிறது, தண்டவாளம் இதெல்லாம் போடுறது, இந்த சுரங்க ரயில் பாதை, அப்புறம் மெட்ரோ ட்ரெயின், அப்புறம் இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறது? ஆம்பளைங்க தான் செய்கிறாங்க. அப்புறம் தலைவராக மட்டும் பெண்கள் அந்த வேலையெல்லாம் பெண்கள் செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. அப்புறம் தலைவராக மட்டும் எப்படி பெண்களை வைக்கலாம்? அது இந்த ஆண்களை அவமானப்படுத்துகிற செயல் அல்லவா? அதை செய்யக்கூடாது. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் ஆண்கள் தான் தலைவர்கள். ஆண்களிடம்தான் ஒரு குடும்பத்தோட தலைமை பொறுப்பு என்பது பெண்களிடம் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆண் தான் இன்றைக்கி ரொம்ப விவரமாகவும் ஆண்களுக்கு ஒரு துணிச்சலாகவும் நீங்கள் இருக்க முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஒரு அச்சுறுத்துகிற உலகம். இந்த உலகில் பெண்களின் தலைமை இருக்கவே கூடாது. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, எங்கேயுமே தலைமை பொறுப்பு பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது. அது ஆண்களை அவமதிக்கிற செயல். அதே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, இந்த 2040க்கு அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சிரும், செயலிழந்துடும், அவ்வளோதான். இதில் யார் இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடப்பா? டெய்லி போராடிக்கிட்டு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, அப்புறம் தனிமையிலையும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு எல்லாம் போர் அடிக்கலையா? இதை விட ஒரு காட்டில் சுதந்திரமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். இதுக்கு என்ன காரணங்கள் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பெண்கள் தான் தலைமை பொறுப்பு ஏற்பாங்க. ஏன்னா அந்த வாழ்க்கையில் பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, இராணுவம் கிடையாது, வன்முறை கிடையாது, போர் கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, இயந்திரங்கள் கிடையாது. மனித வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எளிதானது. அந்த வாழ்க்கையை தலைமை ஏற்பதற்கு பெண்கள் வந்துடுவாங்க. பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆண்கள் போயிடுவாங்க. ஆண்களுக்கு இந்த தலைமை பொறுப்பு மேலே ஆசை கிடையாது. ஆனால் பெண்களால்
இயந்திர அறிவியல் உலகை வந்து தலைமையேற்று நடத்த முடியாது அப்படிங்கிறனால அந்த பொறுப்பை ஆண்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வளோதான். அதே நேரத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வரப்போகிற அந்த உலகம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு பார்த்தாக்கா அது எளிதான உலகம். அங்கே நீ படிக்க வேண்டாம், டிகிரி வாங்க வேண்டாம். ஏன்னா எழுத்தறிவு என்பது இருக்கும். டிகிரி தேவையில்ல, பட்டப்படிப்பு தேவையில்ல. அப்புறம் வந்து வாகனங்கள் கிடையாது, நடந்து தான் போகணும், எங்கே போனாலும் நடந்து தான் போகணும், நடந்து தான் வரணும். மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, இயந்திரங்கள் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப எளிதான வாழ்க்கை. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு உணவு சமைக்கணுங்கிற அவசியம் இல்லை. பசிக்குதா, பழங்களையோ காய்கறிகளோ சாப்பிட்ணும், தேங்காயை சாப்பிட்ணும், பால் குடிக்கணும், பழம் சாப்பிட்ணும். எளிதாக சமையல் எதுவுமே ஈஸி. அங்கே கஷ்டமே கிடையாது, எல்லாமே ஈஸி, எளிதான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் போய் அந்த வாழ்க்கையிலும் போய் ஆண்கள் தலைமை ஏற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வாழ்க்கையை வந்து ஆண்கள் தலைமை ஏற்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவன் ஜாலியாக போயிடுவான். அப்பாடா தொல்லை விட்டுதுடா சாமி. இந்த தலைமை பொறுப்பே ஒரு டென்ஷன் பிடிச்ச வேலை. அந்த டென்ஷன் என்னன்னு ஆண்களுக்கு தெரியும். இயந்திர அறிவியல் உலகம் என்பது அந்த டென்ஷனை ஆண்கள் தான் ஏற்றுக்க முடியும். பெண்களால் அந்த டென்ஷன்லாம் புரிய முடியாது. இப்போ இராணுவம் இருக்குது. ஏன் வந்து இப்போது இராணுவம்னு ஒன்று இருக்குது. ஒரு நாட்டு இன்றைக்கெல்லாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா அதுக்கு என்ன காரணம்? இராணுவ வீரர்கள் தான் காரணம், இராணுவ கட்டமைப்பு தான் காரணம். இந்த வன்முறை உலகில் நாம் இன்றைக்கி அமைதியாகவும் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம வீட்டில் இருக்கிறோம், வாழ்கிறோம் அப்படின்னா யார் காரணம்? இராணுவ வீரர்கள் தான் காரணம். அந்த இராணுவ வீரர்கள் யார்? ஆம்பளைங்க தானே. அப்போ அந்த ஆம்பளைங்க வந்து பெண்கள் வந்து பேருக்காக வச்சுருப்பாங்க. ஒரு படையை உருவாக்கி பெண்களும் வந்து இராணுவ வீரர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பேருக்காக, அவங்க மேலே வந்து அது ஒரு பேருக்காக தான், இந்த மாதிரியும் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ஒரு போர்னு வந்து அவங்கள நம்புவாங்க, அந்த ஆண்களை தான் நம்புவாங்க, ஆண் இராணுவ வீரர்களை தான் நம்புவாங்க. அவங்கள வச்சு தான் இந்த இந்தியாவின் பாதுகாப்பை, ஒவ்வொரு நாட்டோட பாதுகாப்பும் அந்த நாட்டின் இராணுவ வீரர்களாக உள்ள ஆண்கள் மீது தான் இருக்கிறது. ஆண்கள் மீது தான் நம்பிக்கை வைத்து அந்த இராணுவ வீரர்கள் நம்பிக்கை வைத்திருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு நாட்டோட இராணுவ பாதுகாப்பு, ஒரு நாட்டு மக்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு ஆண்கள் தான் காரணம், பெண்கள் காரணம் இல்லை. பெண்கள் காரணமாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது தலைமை பதவியில் மட்டும் பெண்களை போய் உட்கார வைக்கலாமா? அது ஆண்களை அவமதிக்கிற செயலாக இல்லையா? உங்களுக்கு தெரியவில்லையா? ஒரு முதலமைச்சராகவோ பிரதமராகவோ நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. அது பெருமைக்குரிய செயல் அல்ல, ஆண்களை சிறுமைப்படுத்துகிற செயல். அது வந்து ஆண்களின் உழைப்பையும் தியாகத்தையும் அவர்களுடைய திறனையும் கொச்சைப்படுத்துகிற செயல். அதனால் வந்து இது வந்து பெண்களும் தங்களுடைய தகுதியை தாழ்த்தி கொள்கிற செயல். அந்த மாதிரி பெண்கள் அதன் மூலம் பெண்கள் உயர்ந்து விட மாட்டார்கள், மேலும் தாழ்ந்து தான் போவார்கள். அதனால் வந்து ஆண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அப்புறம் வாழ்க்கை முழுதும் நிரந்தரமாக இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் இப்படி ஒரு உலகம் வரப்போகிறதில்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகம் மீண்டும் திரும்பி வரப்போவதில்லை. 2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் வந்து எப்போதும் அதான் நிலையான உலகமாக இருக்க புரியுது. அப்போ வந்து அது 1000 வருஷம் இருக்கலாம், பல ஆயிரம் வருடங்கள் இருக்கலாம். அந்த பல ஆயிரக்கணக்கான வருடங்கள், லட்சக்கணக்கான வருடங்கள் இயற்கையோடு இணைஞ்சு தான் மக்கள் வாழ போகிறாங்க, மனித உயிர்கள் வாழப்போகிறது. அப்புறம் அந்த வாழ்க்கையில் யார் தலைவராக இருக்க போகிறா? பெண்கள் தான் தலைவராக இருக்க போகிறாங்க, பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்த போகிறார்கள். இது ஏதோ ஒரு 3000 வருஷமாக இப்படி ஒரு வாழ்க்கை. உலகங்கள் எப்போது கண்டுபிடித்தார்களோ அன்றிலிருந்து உருவானது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். அது இப்போ உச்சத்தில் வந்து நிற்குது. உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது எப்போ? 3000 வருஷத்துக்கு முன்னாடி. 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலகங்களை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட உலகங்களை வைத்து நிறைய தொழில் உருவாச்சுது. அப்படி இருக்கும்போது அந்த தொழில் மூலமாக தேவைகள் அதிகமாகிடுச்சு. இயந்திர அறிவியல் உலகமே அப்படி தான் உருவாச்சுது. அது இன்றைக்கி உச்சக்கட்டத்தில் நிற்கிது. புதிய கண்டுபிடிப்புகள், வானத்தில் பறக்கிற வானூர்திகள், இன்றைக்கி இருசக்கர மோட்டார் வாகனம் எல்லாம், மோட்டார் பைக் எல்லாமே வானத்தில் பறக்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சி வச்சிட்ருக்காங்க. இன்னொரு 10 வருஷத்தில் வான்வெளி போக்குவரத்து ஆரம்பிச்சிடும். வான்வெளி காலியாக இருக்குது.
இன்றைக்கி ஒரு தரையில் வந்து ஒரு சாலையை போடுறாங்க, கஷ்டப்பட்டு சாலையை போடுறாங்க. சாலையை போட்டு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் சாலையை போட்டு போகிறாங்க. வான்வெளியில் பறக்க ஆரம்பித்தா சாலை போடுவதற்கு பணமே தேவையில்லை, சாலை போடுவதற்கு கற்கள் தேவையில்லை, எந்த செலவுமே இல்லை, ஆட்களே தேவையில்லை. ஆகாயத்தில் சாலை போட ஆட்களே தேவையில்லை, செலவே இல்லை பாருங்கள். ஆனால் ஆகாயம் என்பது காலியாக இருக்குது. ஆகாயம் அத்தனையும் சாலை தான். எங்கே வேணாலும் பயணிக்கலாம், எப்படி வேணாலும் பயணிக்கலாம். வழித்தடம் போட்டுருவாங்க. நீங்கள் வந்து 100 மீட்டர் உயரத்தில் தான் நீங்கள் பறக்கணும். இந்த மோட்டார் பைக் வந்து 100 மீட்டர் உயரத்தில் தான் பறக்கணும். அப்புறம் கார் வந்து எங்கே பறக்கணும்? அவங்க வந்து ஒரு 200 மீட்டர் உயரத்தில் பறக்கணும். அப்போது 100 மீட்டர் உயரத்தில் இருசக்கர மோட்டார் வாகனம், 200 மீட்டர் உயரத்தில் 4 சக்கர வாகனம், அதாவது காரு, இந்த மாதிரியான வாகனம். இது வந்து 200 மீட்டர் உயரத்தில் பறக்கும். அப்போது இதுக்குன்னு ஒரு வழித்தடம், இந்த மாதிரி உயரத்தை வச்சு வழித்தடம். அப்போது 200 மீட்டரில் அந்த 4 சக்கர வாகனம் சுதந்திரமாக பயணித்து கொண்டிருக்கும். 100 மீட்டர் உயரத்தில் இருசக்கர வாகனங்கள் சுதந்திரமாக பயணித்து கொண்டிருக்கும். அப்போது இது வந்து எதிர்காலமாக இப்படியும் இருக்கும். 3000 வருஷமாக தான், அதை உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதுலேருந்து தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆரம்பிக்குது. உலோகங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆரம்பத்தில். ஒரு இரும்பாக இருக்கலாம், அது செம்பாக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம். அந்த உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அதிலேருந்து உலோகங்களை வச்சு புது புது கருவிகளுக்கு உருவாக்குறாங்க, ஆயுதங்களை உருவாக்குறாங்க, அதை வச்சு புதிய தொழில்கள் உருவாக்குறாங்க. இப்படி உருவானது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். அப்போ இன்றைக்கி வந்து அதோட உச்சக்கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் உச்சக்கட்டத்தை அடையலை. எது உச்சக்கட்டமாக இருக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேற்று கிரகத்தில் இறங்கணும், அது ஒரு உச்சக்கட்டமாக இருக்கும். அப்புறம் வந்து வான்வெளி போக்குவரத்து. இன்றைக்கி நம்ம வந்து சாலைகளில் போயிட்டுருக்கோம்ல, எல்லாருமே இன்னும் வான்வெளியாக பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. வான்வெளியாக பறக்கணுன்னா ஒரு மோட்டார் பைக்கில் தான் பறக்கணுங்கிற அவசியம் இல்லை. இடுப்பில் ஏதாவது ஒரு இயந்திரத்தை கட்டி கொண்டு அதை ஆன் பண்ணால் மனித உயிர்கள் வந்து பறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சேஃப்டிக்கு ஏதாவது பாராசூட் வச்சுப்பாங்க. தவறி ஒரு வேளை செயலிழந்துருச்சு, டொம்முன்னு கீழே விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த பாராசூட்டை விரிச்சிடலாம். இது வந்து இயந்திர அறிவியல் உலகின் உச்சகட்டம். இதோட மனித உயிர்கள் வந்து திருப்தி அடைய ஆரம்பிச்சிடும். வான்வெளியில் பறப்பது தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு இயந்திரங்களின் உதவியோடு இவங்க சகஜமாக பறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதாவது பறக்கிறது மட்டும் இல்லை, போர் அடிச்சிடணும். போடா, இந்த போர் அடிக்குதுல்ல, அதுதான் வந்து இதை விட வேறு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? வான்வெளியில் பறக்கிறது. இன்னும் என்ன பண்ணுவாங்க, உயர பறக்கிறது. எங்கள் வாகனம் 100 மீட்டர் உயரத்தில் பறக்கும். இன்னொரு நிறுவனம் என்ன பண்ணும், எங்கள் வாகனம் 1000 மீட்டர் உயரத்திற்கு பறக்கும், எங்கள் வாகனம் 1 கிலோமீட்டர் உயரத்திற்கு பறக்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போடுவாங்க. எங்கள் வாகனம் 2 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும், நீங்கள் இந்த உலகை பார்த்து கொண்டே நீங்கள் பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தவறி கீழே விழுந்தால் நீங்கள் வந்து பேராசூட்டை விரிச்சிருங்க, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இப்படி தான் வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. நீங்கள் குடும்பத்தோடு பறக்கலாம் எங்கள் வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. அப்புறம் என்ன ஆகுனா, போதுங்கிற அளவுக்கு சலிச்சு போகிற அளவுக்கு ஒரு இந்த பயணம், வான்வெளி பயணத்தில் சலிச்சு போயிடும். அதோட முடிஞ்சுது, இதுக்கு முடிவு. அப்புறம் திரும்பவும் வந்து வேறு என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் அப்படியே ஏதாவது புதுசாக எப்போதும் கண்டுபிடிச்சிட்டே இருக்க மாட்டாங்க. அது வந்து ஸ்டாப் ஆகிடும், அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்புறம் இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகம் உச்சநிலையை அடைந்து விடுகிறது. அதன் பிறகு இயந்திர அறிவியல் உலகில் நாம் உச்சத்திற்கு போவதற்கு இங்கு வேறொன்றும் இல்லை அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு அப்போல்லாம் டிவி வந்து இன்றைக்கி நம்ம அதிசயமாகப்பட்டது. டிவியை வந்து அடுத்த வீட்டிலலாம் ஒழிஞ்சு போய் இப்போ கதவிடுக்கிலெல்லாம் பார்த்த காலங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து டிவி நமக்கு ஒன்றுமே இல்லாத விஷயம். நமக்கு மொபைல் ஃபோன் பெருசாக தெரியுது. டைம் பாஸ்க்கு மொபைல் ஃபோன் உதவியோட மொபைல் ஃபோன் தான் சிறந்த நண்பராகிவிட்டார். அவரை பார்த்துட்டே நம்ம தினசரி நேரத்தை போக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு இது. நாளைக்கு இந்த செல்ஃபோனும் போர் அடித்து போகும், அதற்கு வேறு ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு வரும். அப்படி போயிட்டு கடைசியில் இப்படியே எல்லாமே போர் அடிச்சிடும். அது மாதிரி சாலை போக்குவரத்து எப்போ போர் அடிக்குன்னா, வான்வெளி போக்குவரத்து வந்துருச்சுன்னு வச்சுங்க, சாலை போக்குவரத்து போர் அடிச்சிடும். அப்புறம் வான்வெளி போக்குவரத்துலேயும் எல்லாம் இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதில் போர் அடிக்குதோ இல்லையோ, 2040 இந்த உலகம் செயலிழந்துடும், அது மட்டும் உறுதி.
அதற்கான காரணத்தை நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். நான் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த வீடியோ போட வேண்டியது என்னுடைய கடமை. இந்த வீடியோலாம் வந்து இப்போல்லாம் நான் இப்படி பேசுகிறேன்னா இதெல்லாம் வந்து நான் ஆய்வு முடிய போகிற தருணத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆய்வு ரொம்ப அருமையாக நடந்துக்கிட்டு இருந்த காலத்தில் நான் இந்த மாதிரி பேசணுங்கிற விழிப்புணர்வு எனக்கு இல்லவே இல்லை. நான் வந்து எனக்கு அப்போ வந்து வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்கே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னையே என்னால் பார்த்துக்க முடியல. எனக்கு வந்து வாழ்க்கை அச்சுறுத்தலாக இருந்தது. அதனால தான் நான் வந்து என்னை பற்றி என்னுடைய கருத்துக்களை வெளியே பேசணுங்கிற விழிப்புணர்வு கூட எனக்கு இல்லை. சரி விடுங்க, அதை விடுங்க. அப்போ அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதில் இருந்தது. இன்று அது உச்சக்கட்ட நிலையை அடைந்திருக்கிறது. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவானது. நாம் பயன்படுத்துகிற எந்த ஒரு பொருளும் பாருங்கள், அதில் உலோகத்தின் பயன்பாடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போ இந்த 3000 காலத்தில் வருஷமாக தான் ஆண்களுடைய ஆதிக்கம் இருக்கும். மனித வரலாற்றில் ஆண்களுடைய ஆதிக்கங்கிறது இந்த 3000 வருஷம்தான் இருக்கும். அப்புறம் பார்த்தா மனித வாழ்க்கை 3000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு அப்புறம்தான் இப்படி 3000 வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி போய் பாருங்கள், அப்போவும் பெண்களுடைய ஆதிக்கம் தான். இப்போ 3000 வருஷம் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டதுலேருந்து தான் ஆண்களுடைய ஆதிக்கம். ஏன்னா உலோகத்தை வச்சு செய்கிற வேலைகளை வந்து ஆண்களை மாதிரி பெண்களால் செய்ய முடியாது. ஆண்கள் வந்து இந்த வேலைகளை உலோகங்களை கையாளுவதில் பெண்களை விட ஆண்கள் கைதேர்ந்தவர்கள். அதனால்தான் உலோகங்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதற்கு அதுதான் காரணம். அதனால் வந்து அப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு ஆணாதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. பெண்களுடைய 3000 வருஷமாக தான் ஆண்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழந்துடும். அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் வாழ்நாள் முழுதும் மனித இனம் உயிரோடு வாழ்கிற அது லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கலாம், பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அந்த பெண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க தான் வந்து தலைமை பொறுப்பை ஏற்பார்ப்பாங்க. ஆண்கள் வந்து உதவியாளராக தான் இருப்பாங்க. பெண்கள் கடினமாக உழைப்பார்கள், ஆண்கள் அவர்களுக்கு உதவியாளர்களாக கொஞ்சம் சோம்பேறித்தனம் கலந்த உதவியாளர்களாக இருப்பாங்க. ஆண்களுக்காக அந்த சோம்பேறித்தனம் தான். ஆனால் இப்போ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆண்கள் வந்து கடினமாக உழைக்கணும். பெண்கள் தான் உதவியாளர்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில். அப்போ பெண்கள்கிட்ட தான் அந்த சோம்பேறித்தனம் இருக்கணும். அந்த மாதிரி அப்போது பல இனிமேல் வரப்போ 2040 பிறகு வரப்போகிற பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த மனித இனம் உயிரோடு இல்லை வரைக்கும் பெண்கள் தான் ஆதிக்கமும் பெண்கள் தான் தலைமை பொறுப்பும் இருக்க போகிறார்கள். இந்த இயந்திர அறிவியல் உலகம் 3000 வருஷமாக தான் இருக்க போகுது. இப்போ உச்சக்கட்டத்தை அடைய போகுது, அதோட முடிய போகுது. அப்போ இது வரைக்கும் தான் ஆண்கள் தலைமை ஏற்பாங்க. ஒரு 3000 வருஷம்தான் ஆண்கள் தலைமை இது வரைக்கும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 3000 வருடங்களாக ஆண்களின் தலைமையில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த உலகம் வந்து பயணித்து கொண்டே வந்திருக்கிறது. அதோட முடிய போகுது. இன்னும் 40 வருஷத்தில் முடிய போகுது. ஆண்களின் தலைமைக்கான அந்த பதவிக்காலம் வந்து 40 வருஷத்தில் முடிய போகுது. ஒரு 3000 வருஷம் தானே, பல லட்சக்கணக்கான வருஷங்கள் இனிமேல் வரப்போகுது. அதில் பெண்கள் தான் தலைவராக இருக்க போகிறாங்க, ஆண்கள் உதவியாளராக இருக்கும். ஆண்கள் வந்து இந்த 3000 வருஷம் தானே தலைமை பொறுப்பை இருக்க போகிறாங்க, அது கூட பெண்களுக்கு பொறுக்கலையா? அதனால் விட்டுருங்க, ஆண்களுக்கு வழி விடுங்க, ஆண்களோட போட்டி போட வேண்டாம் பெண்கள். அதனால் இந்த தலைப்பு என்னென்னா, ஐயோ பாவம் என்று பெண்களை பார்த்து பரிதாபப்படாதீங்க. பெண்களை பார்த்து பரிதாபப்பட்டால் ஆண்களின் கதி அதோவை தான். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, பெண்களை வந்து பரிதாபப்பட்டு அவங்கள வேலைக்கு அனுப்புறதில்ல. ஏன்னா ஆண்கள் வந்து தலைவர்கள் அப்படின்னா தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தின் தலைவர், நாட்டின் தலைவர், அது ஒரு கூட்டு குடும்பத்தின் தலைவர். ஒரு கூட்டு குடும்பம் என்கிற அமைப்பு அங்கே ஆண்கள்கிட்ட தான் வந்து எல்லா ஆலோசனையும் கேட்பாங்க. ஒரு சித்தப்பா பெரியப்பா அப்படிங்கிறப்போ சித்திகிட்ட போய் கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. சித்தப்பா பெரியப்பா இவங்களோட வழி நடத்துதல்படி தான் எல்லாமே நடக்கும். தாத்தா அப்பா இப்போ இவங்ககிட்ட தான் ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பாங்க. அப்படிங்கும்போது பெண்கள்கிட்ட வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆண்கள் தான் தலைவர்கள், பெண்களில் வந்து ஆண்களின் உதவியாளர்கள். அப்போ ஆண் என்ன பண்ணும், உதவியாளரை பார்த்து பரிதாபப்பட்டால் என்னாகும், ஆண்கள் வந்து சோம்பேறி ஆகிடுவான். ஐயோ பாவம், பெண்களால் வேலைக்கு போக முடியாது, அவங்களால பணம் சம்பாதிக்க முடியாது, நீ வீட்டிலே இருமா, நீ ஏம்மா வேலைக்கு போகிற அப்படின்னு ஆண்கள் வந்து பெண்களை பார்த்து சொல்கிறான்னு வச்சுங்களேன். அப்படி சொல்கிறவன் அதன் மூலம் பெண்கள் மீது பரிதாபப்படுகிற ஆண்கள் இறுதியாக கண்டிப்பாக சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால் பெண்களை பார்த்து பரிதாபப்பட்டு பெண்கள் வந்து உழைப்பதற்கு முட்டுக்கொட்டை போடுகின்ற
ஆண்களுக்கு கண்டிப்பாக சோம்பேறித்தனம் வந்துடும். பெண்களை வந்து ஆண் என்ன பண்ணணுன்னாக்கா தன்னை போல சுதந்திரமாகவும் சுயமரியாதையும் வாழ வேண்டும். அதற்கு அவர்களது பொருளாதாரத்தை அவர்களையே நம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பெண்களை வந்து வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கள். அந்த ஆண் தான் சோம்பல் இல்லாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைப்பான். எந்த ஆண் தனது மனைவியை வந்து வீட்டிலேயே இருக்க சம்மதிக்கிறான், வேலைக்கு போக நிர்பந்திக்கவே இல்லை என்றால் அந்த ஆண் சோம்பேறியாகி விடுவான். இப்போ நிறைய ஆண்கள் சோம்பேறியாகிறதுக்கு இந்தியாவில் என்ன காரணம் அப்படின்னா, நிறைய ஆண்கள் அவங்க மனைவியை வேலைக்கு அனுப்புறதில்லை. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த பெண்களை வீட்டிலேயே முடக்குறாங்க. அப்போ அந்த ஆண்களால் உற்சாகமாக உழைக்க முடியாது. அவங்க சோம்பேறியாக தான் ஆவாங்க. அவங்களுக்கே என்னடா நம்மளால் உழைக்கவே முடியலையே. ஏதோ ஒருத்தர் ஒரு நிறுவனத்தில் அந்த ஆண்கள் வேலை செய்வாங்க. அந்த ஆண்கள் வேலை செய்கிறத அந்த நிறுவனம் கட்டுப்படுத்தும். லீவுன்னா லீவு, வான்னா வரணும், வந்து வேலை பார்க்கணும். அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை. காரணம் என்னென்னா அது ஒரு சோம்பேறித்தனம் தான். நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், நாம் விருப்பப்படணும், நாம் எப்போ வேலை செய்யணும், என்ன மாதிரியான வேலை செய்யணும், இப்படி நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். ஆனால் ஆண்கள் வந்து இப்போ என்னென்னா உழைக்கிறாங்க, ஆனால் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. பெரும்பாலான ஆண்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அல்லது அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அதான் மேலதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இருந்து மேலதிகாரியால் வேலை வாங்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்களே தவிர ஒரு லீவ் விட்டால் அவ்வளோதான் சும்மா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. லீவ் விட்டான்னாங்க, அதாவது லீவ் விட்டால் இவங்க லீவு அவ்வளோதான், வேலைக்கு வான்னா வரணும், லீவ் விட்டால் லீவு. இவங்களாம் வந்து சுயமாக அவங்க இல்லை. அந்த மாதிரி அது வந்து ஒரு சோம்பேறித்தனம் தான். ஆண்கள் வந்து அவர்களை வந்து இன்னொருத்தர் கட்டுப்படுத்தி உழைக்கிறார். ஆண்கள் வந்து ஒரு கருவி ஆகிடுறாங்க. ஒரு சுத்தியல் எடுத்து நாம் எப்படி வேலை செய்கிறோமோ அது மாதிரி ஆண்களை வந்து அந்த முதலாளிகள் மேலதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, ஆண்களை பிடித்து கொண்டு வேலை செய்து கொள்கிறார்கள். ஆண்களுக்கு சுயமாக ஒரு வேலை செய்ய முடியல, சுயமாக ஒரு முதலாளியாக முடியல. இதெல்லாம் ஒரு சோம்பேறித்தனம் தான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஆண்கள் வந்து வீட்டுக்கு வந்தால் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பெரும்பாலும் லீவுன்னா சும்மா படுத்தே கிடப்பாங்க, வேலைன்னா போய் வேலை செய்வாங்க. இது ஒரு சோம்பேறித்தனம் தான். அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் வேலையிலேருந்து அனுப்பிச்ச பிறகு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய இந்த சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம்னா, பெண்களை பார்த்து பரிதாபப்படுறது தான் காரணம். பெண்களை பார்த்து பரிதாபப்படுறது, அதாவது எப்படி, ஐயோ பாவம் பெண்கள், அவங்க எங்கே போய் வேலைக்கு போங்க, நீ வேலைக்கு போக வேண்டாம், வீட்டிலே இரு, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த மாதிரி பரிதாபப்படக்கூடாது. பெண்கள் வேலைக்கு போகல, உங்களுடைய மனைவி வந்து வேலைக்கு போகலன்னா உங்களுக்கு கோபம் வரணும். ஏன்னா அந்த மனைவி என்ன நினச்சாலும் சரி வேலைக்கு அனுப்பிச்சிடணும். அனுப்பிச்சாதான் நீங்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருப்பீங்க. யார்? ஆண்கள். சோம்பேறித்தனம் இல்லாமல் இருப்பீங்க. ஆண்கள் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? பெண்களை சோம்பேறியாக இருக்க விடாதீர்கள். ஏன்னா நீங்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் தலைவர்கள். அப்படின்னா நீங்கள் தான் பெண்களை வேலை வாங்க வேண்டும். ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? தயவுதாட்சணம் இல்லாமல் ஒரு நியாயமான விஷயங்களுக்கு தான் வந்து பரிதாபப்படணும். நியாயமில்லாத விஷயத்துக்கு பரிதாபப்பட்டு பெண்களை வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நான் போய் உழைக்கிறேன்னு சொல்கிற ஆண்களால் சுறுசுறுப்பாக உழைக்க முடியாது. அதனால் பெண்களை வந்து பரிதாபப்படாதீங்க. முக்கியமாக வேலையில் ஐயோ பாவம் பெண்கள். இப்போ வந்து சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, பெண்களை வந்து 2 வீலர் ஓட்ட மாட்டாங்க. எல்லா பெண்களும் இருசக்கர மோட்டார் வாங்கினாலாம் ஓட்டிவிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க புடவை அணிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து சுடிதார் போட்டால் கூட நிறைய பெண்களுக்கு இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியாது. ஆண்கள் தான் எங்கே போனாலும் பின் சீட்டில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. இதுவும் ஒரு பரிதாபப்படுறது தான். உனக்கு வயசு 30 வயசு தான் இருக்கும் அல்லது 25 வயசு தான் இருக்கும், ஆனால் இவங்களுக்கு இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியாது. ஆனால் இவங்களை கூட்டிகிட்டு ஒரு ஆண்கள் வந்து எங்கே வேணாலும் கூப்பிட்டு வருவாங்க. இது வந்து இதுவும் அப்போ இயல்பாகவே அந்த ஆண்களுக்கு என்ன கேள்வி வேணும் அப்படின்னா, நான் என்ன உன்னுடைய டிரைவரா? எங்கே போனாலும் உன்னை நான் கூப்பிட்டு போகணுமா? ஏன் நீ கற்றுக்க மாட்டியா? உன்னை என்ன ஏரோப்ளேன் நான் கற்றுக்க சொல்கிறோம்? இருசக்கர மோட்டார் வாகனம் ஸ்கூட்டர் இதைத்தானே கற்றுக்க சொல்கிறோம். இதெல்லாம் நீ கற்றுக்க மாட்டியா? கடைக்கு போனாலும் சரி உன்னை கூப்பிட்டு பின்னாடி வச்சுட்டு நான் என்ன டிரைவர் மாதிரி உன்னை கூப்பிட்டு அலையணுமா? நீயும் ஓட்ட கற்றுக்கிட்டேன்னா நீ நினச்சா போயிட்டு வரலாம்ல. அப்போ என்னுடைய வேலை குறையும்ல.
வெளியே எங்கே வண்டியில் வேலைக்கு போகணும், நான் தான் போக வேண்டியிருக்கு, நீ வீட்டிலே தான் இருக்கிற, வீட்டில் உள்ள வேலைகளே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்கள் கோவப்படணும், கேள்வி கேட்கணும். சும்மா நியாயமான உதவிகளை தான் பெண்களுக்கு செய்யணும், நியாயமான விஷயத்தில் தான் பரிதாபப்படணும். பெண்களுக்கு ஆண்கள் உதவி செய்கிறாங்களா, அந்த உதவியில் நியாயம் இருக்க வேண்டும். அநியாயமான அங்கே அநியாயம் இருக்கக்கூடாது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அது மாதிரி அவங்க விரும்புகிறாங்க, அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எதையாவது செஞ்சிட்ருக்கூடாது. அவங்க ஆசைப்படுறாங்க அதனால் நான் 5 பவுன் சங்கிலி செஞ்சு போடுறேன், அவங்க ஆசைப்படுறாங்க அதனால் ரொம்ப சின்ன சின்ன பரிசு பொருட்களை கொடுக்கலாம். ஆனால் ரொம்பவும் அவங்க மேலே பரிதாபப்பட்டு என்ன பண்ணுறது, நீ வேலைக்கு போக வேண்டாமா, நீ வீட்டிலே இரு, நீ வா, எங்கே போகணும் வா, உடனே நான் கொண்டு விடுறேன், பாவம். அப்புறம் புடவை கட்ட அனுமதிக்கக்கூடாது, சுடிதார் போட்டுக்கோ, அப்போ தான் உன்னால் எல்லா வேலையும் செய்ய முடியும். இப்படி எல்லா வகையிலையும் ஒரு ஆண்கள் தயார் செய்யணும். தயார் செஞ்சால் மட்டும்தான் ஆண்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க முடியும், ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். இந்த ஆண்கள் நிறைய பேர் சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள், உடலை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறது, உடல் பருமனாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா பெண்களை பார்த்து பரிதாபப்படுறது. பெண்களை வீட்டிலே முடக்கி பாவம் அவங்கள என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலையை செய்கிறதுலே பெண்களை போட்டு முடக்கி அவங்க வெளியே வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமல், நீமா வெளியில் வேலைக்கெல்லாம் போகாதம்மா பாவம் நீ அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி பரிதாபப்படக்கூடாது, எந்த வகையிலையும் பரிதாபப்படக்கூடாது. நியாயமான உதவி தான் செய்யணும். நீ இருசக்கர மோட்டார் வாங்கணுமே கற்றுக்க வாய்ப்பு கொடுக்காம அவங்கள எப்போதும் டிரைவராக இருக்கிறது, பின்னாடி உட்கார வச்சு டிரைவராக இருக்கிறது. அந்த மாதிரி அப்போ இயல்பாக கோபம் வரணும். நீ ஏமா கற்றுக்க மாட்டே, நீ கற்றுக்கலாம்ல, எப்போ பார்த்தாலும் நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போகணுமா, நீ கற்றுக்க மாட்டியா? அப்படி இருக்கும்போது ஆண்களுடைய வேலை குறையுது. எப்போதும் ஆண்கள் கூப்பிட்டு போகணும். அப்போ அவங்க ஆண்கள் இல்லாத அந்த பெண்களே அவங்க போய் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வேலையெல்லாம் முடிப்பாங்க, இன்னும் நிறைய வேலைகளை செய்வாங்க. அதன் மூலம் ஆண்களுக்குள்ள சுமை குறையும். அதன் மூலம் ஆண் இன்னும் சுதந்திரமாக வாழ்வான், சுதந்திரமாக திரிஞ்சு தன்னுடைய வேலைகளை செஞ்சுப்பான். அதனால் ஐயோ பாவம் என்று பெண்களை பார்த்து பரிதாபப்படாதீங்க. பெண்களை பார்த்து பரிதாபப்பட்ட ஆண்களுங்க அதாவது இதுதான் சோம்பேறி ஆகிடுவான். அதனால் ஆண்கள் இந்த உலகத்தின் தலைவர்கள், இயந்திர அறிவியல் உலகின் தலைவர்கள். அப்படிங்கும்போது தலைவர் எப்படி இருக்கணும், தன்னுடைய உதவியாளர்களை எப்படி வேலை வாங்கணும், சும்மா கடினமாக வேலை வாங்கணும். பெண்களால் எந்த வேலையை செய்ய முடியுமோ அந்த வேலையை வாங்குறதுல ஆண்கள் தீவிரமாக இருக்கணும், தயவுதாட்சினியை பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் பெண்களுக்கு களைப்பாக இருக்கா, தண்ணி குடிச்சிக்கமா, நீ சாப்பிடு, பசியோடு இருப்ப சாப்பிடு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடல்நிலையிலே அக்கறையாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்கள சோம்பேறியாக இருக்க விடாமல் நல்லா வேலை வாங்கணும். அப்படி வேலை வாங்குறாங்கல்ல, அந்த ஆண்கள் தான் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள், அந்த ஆண்களுக்கு சோம்பேறித்தனமே இருக்குது. அந்த ஆண்கள் நினச்சதை சாதிப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த ஆண்களால் வேலை வாங்கப்படுறாங்கள்ல பெண்கள், அவங்களும் நினச்சதை சாதிப்பாங்க. அப்போ அந்த ஆண்களுக்கும் நல்லது, அந்த பெண்களுக்கும் நல்லது. சும்மா உன்னை ராணி மாதிரி வாழ வைக்கிறேன், நீ வேலைக்கே போக தேவையில்ல, நான் தான் இருக்கிறேன்ல அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ஆண்கள் அவங்களும் சோம்பேறி ஆகிடுவாங்க, அவங்க கூட இருக்கிற பெண்களும் சோம்பேறி ஆகிடுவாங்க. அதான் உழைப்பின் ரகசியம் இதுதான். எல்லாத்துக்கும் கடினமாக உழைக்கணும், ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான தப்புகளை செய்யும்போது அவங்களால எப்போவுமே ஒரு உயரமான சுறுசுறுப்பாக உழைக்க முடியாது, நேரத்தை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்த முடியாது, சோம்பேறியாக இருப்பாங்க, தாழ்வு மனப்பான்மையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அது மாதிரி பெண்களை சமையல் வேலையை செய்யலாம் விடக்கூடாது. எல்லாத்துக்கும் தேவையான சமையல் வேலையை நீ ஏமா செய்கிற, உன் சாப்பாடை நீ சாப்பிடு, என் சாப்பாடை எனக்கு சமைச்சிக்க தெரியும், நீ இதே சொல்லிக்கிட்டு நீ வெளியே வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்க பார்க்குறியா? இந்த வேலையெல்லாம் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு போகிறாங்க. சமைச்சு அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அவங்கவுங்க தனித்தனியாக சமைச்சிட்டு அப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், அது வேணால் செய்யலாம். மற்றபடி நீ உன் வேலையை நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம், நீ உன் வேலையை பாரு. அப்போது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டா அந்த பெண்கள் வேலைக்கு போகிறத தவிர வேறு வழியே கிடையாது. இப்போ பெண்களுக்கு ஏன் ஆண்கள் பணம் கொடுக்குறாங்க, அதாவது பெண்களை வேலைக்கு போக விடாதனால தான் ஆண்கள் பணம் கொடுக்குறாங்க. இப்போ பணம் கொடுக்குறதுனால பெண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்களுக்கு தேவையான வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு ஆண்களுக்கு கொடுக்குறாங்க.
உணவு சமைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை, இருப்பிடத்தை தூய்மை செய்கிற வேலை எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வீட்டில் ஒரு ஏற்பாடு இருக்கணும். என்னென்னா, ஒரு குடும்பம் அங்கே வந்து 8 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 4 பேர் இருக்காங்க. கணவன், மனைவி அல்லது அப்பா, அம்மா, அப்புறம் பிள்ளைகள் 2 பேர். 8 வயதுக்கு மேற்பட்ட 10 வயசில் ஒரு பையன், 20 வயசில் ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க. இவர்களுக்கு தனித்தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு குடும்பம்னா அது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும். ஆனால் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற அந்த 4 பேர் இருக்காங்கள்ல, அவங்க 4 பேர்த்துக்கும் சின்ன சின்ன வீடு கொடுத்துடணும். அவங்களுடைய வீட்டை அவங்கவுங்க தான் தூய்மை செய்யணும். அவங்கவுங்க தான் அவங்கவுங்க ஆடையை அவங்கவுங்க தான் துணி துவைக்கணும். அவங்கவுங்க உணவை அவங்கவுங்க தான் தயாரிக்கணும். அப்படி தயாரிச்சிட்டாலே பெண்கள் வேலைக்கு போகிறத தவிர வேறு வழியே இல்லை. பெண்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும். பெண்கள் ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க மற்றவங்களுக்கு தேவையான உணவை தயாரிக்கிறாங்க, மற்றவங்களுடைய ஆடையை துவைக்கிறாங்க, மற்றவங்களுடைய இருப்பிடத்தை தூய்மை செய்கிறாங்க. இப்படி மற்றவங்களோட வேலை செய்கிறனால தான் அவங்க வந்து வேலைக்கு, நீ எதுக்குமா வேலைக்கு போகிற, வீட்டில் உள்ள வேலையே உனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்படுறாங்க பெண்கள் மீது. அப்படி பரிதாபப்படுறதுனாலையும் அதில் வந்து அது மாதிரி நியாயம் இல்லாமல் நம்ம நடந்துக்கக்கூடாது. இது வந்து நியாயமே கிடையாது. உன் வேலையை நீ செய், எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் வேலை நீ சோம்பேறியாக்காத, உன் வேலையை நீ பாரு, நீ பணம் சம்பாதி, உனக்கு தேவையான பணத்தை நீ சம்பாதி. அதனால் வந்து 2 பேத்துக்கும் விவரமானவர்களாகுவாங்க. பெண்கள் வந்து அவங்கவுங்க தேவையான பணத்தை அவங்கவுங்களே சம்பாதிக்கும் போது பெண்கள் விவரமானவங்களாகுவாங்க. பெண்கள் விவரமானவர்கள் ஆகும்போது என்ன ஆகும்னா, அவங்க கணவருக்கும் அவங்களுக்கும் இடையான உறவுமுறை நல்லாயிருக்கும், பேசிக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா நாட்டு நடப்பு இந்த பெண்களுக்கும் தெரியும், ஆண்களுக்கும் தெரியும். சகஜமாக இருவரும் நல்லா பேசிப்பாங்க. சில விஷயங்களில் பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க, நீங்கள் பண்ணுறது தப்பு, கண்டிப்பாங்க. ஒரு விவரமான ஒரு பெண்ணாக இருந்து ஆண்களை கண்டிப்பது ஆண்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ பெண்களுக்கு வெளியே எந்த வேலைக்குமே போகலன்னா அவங்க விவரமாகவே இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஆண்கள் செய்கிற எந்த வேலைக்கும் பெண்களால் ஆலோசனை கூறவே முடியாது. ஆண்களுக்கு எந்த விதத்திலும் உதவியே செய்ய முடியாது. பெண்கள் ஏதோ வந்து ஒரு வழி பாதை மாதிரி இருக்கும். அந்த ஆண்களின் வாழ்க்கை ஒரு வழி பாதை மாதிரி இருக்கும். அதனால் வந்து பெண்களை பார்த்து பரிதாபப்படாதீங்க. பெண்களை மற்றவங்களுடைய வேலையை, வீட்டில் உள்ள மற்றவங்களுடைய வேலையை செய்ய சொல்லாதீங்க. நீனும் வேலைக்கு போ, உங்களை மாதிரியே அவர்களையும் பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் அவங்களும் பண்ணணும். இப்போ வேலைக்கு போய் சொல்லுங்கள், சும்மா இருக்க சொல்லாதீங்க. இப்படி பெண்களை பார்த்து பரிதாபப்படாமல் பெண்களிடம் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நாம் சோம்பேறியாக இருக்க முடியாது. பெண்களை சோம்பேறியாக இருக்க அனுமதித்தால் அந்த பெண்களுக்கு பொறுப்பானவர்கள் யார்? அப்பாவா இல்லது மகனா அல்லது வந்து கணவனா? அவர்கள் சோம்பேறியாகி விடுவார்கள். பெண்களை வந்து சோம்பேறியாக இருக்க அனுமதித்தால் அந்த பெண்களோடு தொடர்புடைய ஆண்களும் சோம்பேறியாகி விடுவார். கணவனாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், அவங்களும் சோம்பேறி ஆகிடுவாங்க. அதனால் கடினமாக உழைக்கணும்னா அதுக்கான ரகசியம் என்ன தெரியுமா? அந்த ஆண்களோடு தொடர்புடைய பெண்களையும் வந்து கடினமாக உழைக்க வைக்கணும். சோம்பேறியாக இருக்க விடக்கூடாது. பெண்களை பார்த்து பரிதாபப்படுறது, அதன் மூலம் அவர்கள் சோம்பேறி ஆகிடுவாங்க. அவங்க அட்வான்டேஜ் எடுத்து வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டிலே இருப்பாங்க. அதனால் பெண்களை பார்த்து பரிதாபப்படாதீங்க. அப்படி பரிதாபப்பட்டால் ஆண்களின் அதோ கதி தான். சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்படுவார்கள் ஆண்கள். பெண்கள் உழைத்தால் தான் ஆண்களும் உழைக்க முடியும். பெண்கள் சோம்பேறியாக இருந்து கொண்டு ஆண்கள் மட்டும் உழைக்க முடியாது. ஆண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பெண்களை வந்து வேடிக்கை பார்க்க வைக்கிறாங்க. நான் எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் பார், நீ உட்காந்து வீட்டில் உட்காந்து வேடிக்கை பார். அவர் வித்தை காட்டுறாரு. பெண்களை வந்து சும்மா இருக்க வச்சுட்டு இவர் வந்து வித்தை காட்டுறாரு பெண்கள்கிட்ட. நீ என்ன வேடிக்கை பாரு, நான் எப்படி வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறேன்னு பாரு. என்ன நீ வியப்பாக பார்ப்ப, உன்னால் முடியாது, என்னால் தான் முடியும். இந்த மாதிரி வியப்பாக பார்க்கணும். மற்றவங்க மனைவி வந்து வியப்பாக பார்க்கணுங்கிறதுக்காக ஆண்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பெண்களை சோம்பேறியாக்குறாங்க. பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டாங்கனாக்கா அப்போது அந்த மாதிரி வியப்பாக பார்க்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருமோன்னு ஆண்கள் பயப்படுறாங்க. அதனால தான் வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா, வெளிநாடு ஏன் முன்னேறுது அப்படின்னா, அங்கே ஆணும் பெண்ணும் உழைக்கிறாங்க. அதனால தான் அங்கே வந்து பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையாக இருக்காங்க. பெண்கள் வந்து சோம்பேறியாக இருக்கிறது கிடையாது.
பெண்கள் வந்து மற்றவங்களுக்கு தேவையான ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், மற்றவங்களுக்கு தேவையான வேலைகள்லாம் அவங்க செய்கிறது கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. இப்போ பொதுவாக மேலை நாட்டில் வந்து வெளிநாட்டில் ஒரு ஜப்பான், சீனா அங்கே வந்து பெண்களும் நல்லா வேலை செய்வாங்க, பணம் சம்பாதிப்பாங்க. பொருளாதாரத்தை வந்து மற்றவங்க ஆண்களை நம்பி எதிர்பார்த்து அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த நாடு முன்னேறி இருக்குது. இங்கே பாருங்கள், ஆண்கள் பேண்ட் ஷர்ட் போடுறாங்க, பெண்கள் புடவை உடுத்துறாங்க. ஆண்கள் பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா வேகமாக ஓட முடியும், நடக்க முடியும், தலைகளை நிற்க முடியும். பெண்கள் வந்து தலைகளை நிற்க முடியுமா? நிற்க முடியாது. பெண்கள் வந்து புடவை கட்டி வேகமாக ஓட முடியுமா? வேகமாக நடக்க முடியுமா? முடியாது. ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? முடியாது. பெண்களால் உடற்பயிற்சியே செய்ய முடியாது, ஏன்னா புடவை கட்டியிருக்காங்க. அப்போ பெண்கள் எவ்வளோ பரிதாபத்துக்குரியவர்களாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்களால் தலைகளை நிற்க முடியும், உடற்பயிற்சி செய்ய முடியும். ஆனால் பெண்களால் அது முடியுமா? அப்போ ஏன் அந்த புடவை எடுத்து உடுத்திக்கிறீங்க? ஏன் வேறு சுடிதாருக்கு மாறுங்க? அப்போது பெண்களை வந்து ஒரு ஒரு மோசமான நிலையிலலாம் வச்சுருக்காங்க. அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்குது. அதனால தான் ஆண்கள் அவங்கள பார்த்து பரிதாபப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்களும் சோம்பேறி ஆகிடுவாங்க. இப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அங்கே யாரும் அப்படி இல்லை. ஆண்களும் பெண்களும் வந்து பெண்களை பார்த்து அவங்க யாரும் பரிதாபப்பட மாட்டாங்க. அதனால் வந்து அந்த நாட்டில் ஆண்களும் சுறுசுறுப்பாக உழைப்பாங்க, பெண்களும் சுறுசுறுப்பாக உழைப்பாங்க. ஆண்களிடமிருந்து பரிதாபத்தை பெண்கள் எதிர்பார்க்கக்கூடாது. என்னை பார்த்தா பாவமாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க பெண்கள். அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. அப்புறம் சொல்லுவாங்க, என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போ. முழுமாடு மாதிரி இருப்பாங்க. என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போ. ஏன் நீ கூப்பிட்டு போகலன்னா உனக்கு போகுது. எப்படி சொல்லணும்னா, நம்ம ரெண்டும் பீச்சுக்கு போகலாமான்னு கேட்டால் நியாயம். என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போ, என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போ. ஏன் உனக்கு வழி தெரியாதா? அது மாதிரி கூட்டிகிட்டு போ, வா நம்ம 2 பேரும் சினிமா பார்க்க போகலாம் அப்படின்னு ஒரு பெண் வந்து தனது கணவரை அழைச்சா அது நல்லா இருக்குது. வா நம்ம இன்றைக்கி பீச்சுக்கு போகலாம், வா நம்ம வந்து இன்றைக்கி பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு என்னை பாண்டிச்சேரிக்கு கூட்டிகிட்டு போங்க, என்னை வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க, என்னை சினிமா தேட்டருக்கு கூட்டிகிட்டு போங்க, இப்படி ஏதோ கை குழந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத பப்பா மாதிரி பெண்களுடைய அந்த வாழ்க்கை முறை அவ்வளோ மோசமாக இருக்குது, அவ்வளோ மோசமாக இருக்குது.